வணக்கம். நாம் இப்பொழுது ஃபியூச்சர் ரெடி கொஸ்டினில் 8ஆம் வகுப்பு சயின்ஸில் 7 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இது 8வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். உடல் பருமன் என்பது தொற்றா நோய்களில் ஒன்றாகும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் இதனை தவிர்க்கலாம். வளரிளம் பருவத்தினரிடையே காணப்படும் உடல் பருமனுக்கான காரணங்களையும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாழ்க்கை முறை மாற்றங்களையும் கூறுக. இதுக்கு பதில் ஆரோக்கியமாக உணவு அப்படிங்கிறது ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை தான் எடுத்துக்கலாம். பதப்படுத்தப்பட்ட உணவினை தவிர்க்கலாம். ஆரோக்கியமாக நம்ம வாழணும்னு நினச்சோம்னா அப்போ இது பதப்படுத்தப்பட்ட உணவுன்னா அந்த குர்குரை மாதிரி ஐட்டம்லாம் தவிர்க்கணும். ஊட்டச்சத்துனா புரோட்டீன் கண்டென்ட், பயறு வகைகள், முட்டை டெய்லி, கீரை, இப்படி இது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த உடல் பருமன் உள்ளவங்க இது ஆரோக்கியமான வாழ்க்கையை வளரிளம் பருவமும் சரி, அந்த மாணவர்களும் சரி ஆரோக்கியமான உணவு எடுக்கணும்னா புரோட்டீன் கண்டென்ட்டு, கீரை வகைகள், அந்த பயறு, முட்டை, இப்படி வகைகள் எடுத்துக்கலாம். அப்புறம் உடற்பயிற்சி அவங்க உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கும், அதை செய்யலாம். அடுத்தது இது முக்கியமான ஒன்று, போதுமான தூக்கம். 8 ஹவர் கட்டாயம் தூங்கணும். அதை செஞ்சால் உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது 9வது கொஸ்டின். நரம்பு செல்லின் உடல் ஒரு நீளமான நரம்பு நாரால் கிளைத்துள்ளது. நரம்பு அதன் செயல்பாட்டை மேற்கொள்வதற்கு இது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும்? இப்போது நரம்பு செல்லின் உடலிலிருந்து நீண்டு செல்லும் அந்த அமைப்புக்கு பேர் ஆக்சான். இது நரம்பு மண்டலத்தில் என்ன வேலையை பண்ணுதுன்னா தகவல்களை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. தகவல்களை கட்டுப்படுத்துதுங்கிறது ஃபஸ்ட்டு மின் தூண்டுதலை செல்லின் உடலிலிருந்து வெகு தூரத்திற்கு வலிமை குறையாமல் கடத்தும். மின் தூண்டுதலை கடத்துகிற வேலை, வேகத்தை அதிகரித்தல் வேலை. அடுத்தது பிற செல்களுடன் விரைவாகவும் துல்லியமாகவும் தொடர்பு கொள்ளும். சரி, இவ்வளத்துக்கும் அந்த நரம்பு செல்லின் உடலிலிருந்து நீண்டு செல்லும் அமைப்பு ஆக்சான் உதவுது. அடுத்த கேள்வி 10. வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் அவதிப்படும் ஒருவருக்கு கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரில் சர்க்கரை மற்றும் உப்பு கலந்து கொடுக்கப்படுகிறது. இது ஏதேனும் ஆரோக்கியமான நடைமுறையுடன் தொடர்புடையதா? இதுதான் ORS. சர்க்கரை, உப்பு இதெல்லாம் கலந்துக்கிறது. உங்கள் பதிலை நிரூபிக்க. இதில் நீரேற்று சிகிச்சைங்கிறது என்னது அப்படின்னா, நீரேற்று சிகிச்சைனா வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படும் போது உடல்லிருந்து என்னது வெளியேறும்? நீர் அதிகமாக வெளியேறிடும். நம்ம அப்போ டயர்டாயிரும், தாது உப்புகளும் போயிடும், அதிகமாக வெளியேறதுனால ஓவர் டயர்டாயிரும். அப்போ நம்மளுக்கு டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறது ORS. இந்த ORSங்கிறது யாரால் முதல்ல பரிந்துரைக்கப்பட்டு வந்திருக்குன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது என்ன பண்ணுது? இழந்த அந்த திரவங்களையும் இந்த நீரையும் சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்களையும் உடலுக்கு திருப்பி தருது. அப்போது இந்த குளுக்கோஸோட சோடியம் கலந்தால் மட்டும்தான் நம்ம குடல் உறிஞ்சி அதை உறிஞ்சும். அப்போ இந்த சோடியம் நீரை எங்கே கொண்டுட்டு போகுதுன்னா இரத்த ஓட்டத்திற்குள் இருந்து நீரிழப்பை தடுக்கிற வேலை தான் இந்த ORS. சரியா? அடுத்தது 11வது கொஸ்டின். ஊர்வன மற்றும் இருவாழ்விகள் குளிர் இரத்தம் கொண்ட விலங்குகள் என்று ரம்யா திவ்யாவிடம் கூறியபோது திவ்யா இந்த விலங்குகளின் இரத்தம் குளிர்ச்சியாக இருக்குமா என்று கேட்டாள். குளிர் இரத்தம் கொண்ட விலங்குகள் பற்றி திவ்யாவிற்கு தெளிவாக விளக்குக. நம்மளுக்கு குளிர் அப்படின்னோடனே குளிர்ச்சியாக இருக்குன்னு திவ்யா நினச்சிட்டா. அது இரத்தம் குளிர்ச்சியாக இருக்காது. சூழலுக்கு ஏற்றவாறு வெப்பநிலை மாறுபடும். நம்ம மனிதர்கள் சூழலுக்கு ஏற்றவாறு கரெக்டாக இருந்துக்கிறோம். எப்போவுமே நம்ம உடல் சூழலுக்கு ஏற்றவாறு மாறுபடலை. உடல் வெப்பநிலை கரெக்டாகவே இருக்கும். ஆனால் ஊர்வன மற்றும் இருவாழ்விகளுக்கு அது மாறுபடுது. அவங்க எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னா, பறவைகள் அவங்க பாலூட்டிகள்லாம் பார்க்கும்போது ஊர்வன இருவாழ்விகள் சூரிய ஒளி நிறைய இருந்ததுன்னா நிழல் பக்கமாக போகும். இதே இப்போ சூடான பாறை இது மேலே போய் அது ஒளியை சூடாக்கிக்கிறோம் தன்னை. அதே குளிராக இருந்தது அப்படின்னா வெயிலுக்கு வருதில்ல, அதேமாரி வெயில் ரொம்ப இருந்தது அப்படின்னா குளிர் இடத்துக்கு போகும்.
அடுத்தது பைனஸ். 12வது கேள்வி. பைனஸ், சைக்கஸ் ஆகியவை ஜிம்னோஸ்பர்ம்களுக்கு எடுத்துக்காட்டுகள். அவற்றின் விதைகள் திறந்தவை. திறந்த விதைகள் என்ற வார்த்தையின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வது எது? 12வது கேள்வி. திறந்த விதை அப்படின்னா விதைகள் சூலக பையால், விதை திறந்துருக்கு, விதை சூலக பையால் மூடப்பட்டு இருக்காது. இப்போது செம்பருத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா விதைகள் அந்த விதைகள் உள்ள மூடி இருக்கும். சூலக பையால் மூடப்பட்டு இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது பேர் திறந்த விதை. திறந்த விதை. விதைகள் பெரும்பாலும் கூம்புகளின் செதில்களில் திறந்த நிலையில் இருக்கும் அல்லது இலைகளின் மீது வெளிப்படையாக இருக்கும். பெண் கூம்புகளில் தான் இந்த விதைகள் வெளிப்படையாக இருக்கும். விதைகள் சூலக பையால் மூடப்பட்டு இல்லை அப்படின்னா அது என்ன விதை? திறந்த விதை தாவரம். அடுத்தது 13வது கேள்வி. கரப்பான் பூச்சி என்பது ஒரு பூச்சி. இது 3 ஜோடி இணைக்கால்களுடன் பிரிக்கப்பட்ட உடல் கண்டங்களை கொண்டுள்ளது. இதன் தொகுதியை அடையாளம் காண்க. தொகுதி ஆர்த்ரோபோடா. கரப்பாம்பூச்சி ஆர்த்ரோபோடா. 3 ஜோடி இணைந்த கால்கள் இருக்குது. வகுப்பு இன்செக்டா. இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு சயின்ஸு ஃபியூச்சர் ரெடி கொஸ்டின் முடிவடைந்தது. நன்றி.